அப்பா, எதுக்கப்பா இப்போ இவ்வளவு கோவப்படுறீங்க? என்னாச்சு? என்னம்மா? அப்பா கோவப்படுற மாதிரி எதனா பண்ணிட்டியா என்ன? அவளை என்ன கேக்குற? நீ என்ன பண்ண அது சொல்லு. நான் நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. நீ ஒன்றும் பண்ணல. நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா என்ன? அப்பா, ப்ளீஸ் இப்படி சுற்றி வளைச்சு பேசாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுங்க. என்ன விஷயம்? அப்படியா? இப்போ எங்க போயிட்டு வர? அது நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். எந்த ஃப்ரெண்டு? இது என்னப்பா, எனக்குன்னு ப்ரைவசி இல்லையா? எல்லாமே உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? ஆமா, நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ எங்க போற வர யார்கிட்ட பேசுற எல்லாமே எனக்கு தெரியணும். அப்பா, திஸ் இஸ் டூ மச். எதுமா டூ மச்? நீ எப்படியாப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சோம் உனக்கு சப்போர்ட் பண்ணனே, அது டூ மச்சா? இல்லை உன்னையே சுற்றி சுற்றி வந்தானே ஒரு பையன், அவனையும் அவன் குடும்பத்தையும் அவங்க அம்மாவையும் அசிங்கமாக பேசிட்டு வந்திருக்கியே, அது டூ மச்சா? இதுல எது டூ மச்? நீயே கொஞ்சம் சொல்லிடு. அப்பா, அது உங்களுக்கு. எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த பையனே சொல்லிட்டு போயிட்டான். நீ அவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டியா? உன்னை நாங்க இப்படியா வளர்த்தோம்? இல்லப்பா, அது வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மகன்னு கூட பார்க்க மாட்டேன். எங்க கொஞ்சம் நிதானமா பேசுங்க, உங்களுக்கு முடியாம போயிட போகுது. இதுக்கு மேல நான் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன போனா, நம்ம பொண்ணுன்னு ஒன்ன பெத்து வச்சிருக்கோமே, அது நம்மளுக்கு நல்ல மரியாதையை தேடி கொடுத்துருக்கு. இதை விட இன்னும் என்ன தேவை நம்மளுக்கு? அப்பா, ப்ளீஸ் அப்பா. வேண்டாம், கூப்பிடாத. இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடாத. நீ கூட ஏதோ தெரியாம தான் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நினைச்சேன். ஆனா இல்ல, நீ எல்லாமே வேணும்ட்டே தான் செய்யற. அப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. எதுக்கு எல்லாரும் என்னை இப்படி பாக்குறீங்க? இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும்? உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மது, எதுக்கு மது இப்படி அப்பாக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? உன்னை நினச்சி அவர் எவ்வளோ வருத்தப்படுறாரு தெரியுமா? முதல்ல அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். நீ இப்படி எல்லாம் பண்ணியனா என்ன மது? படித்த பொண்ணு தானே நீ, ஏன் மற்றவங்க வாழ்க்கையில் இப்படி விளையாடுற? அதான் அந்த கிறிஷுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணமும் நடக்க போகுது, அது உனக்கு தெரியும் தானே? இருந்தாலும் ஏன் அந்த பையன் பின்னாடியே சுற்றுற நீ? மனோ மாதிரி ஒரு பையன் நாங்கள் தேடினாலும் கிடைக்க மாட்டான். உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா விட வேண்டியது தானே. நாங்கள் யாராச்சும் உன்னை கல்யாணத்தை கம்பல் பண்ணுமா? நீயே தானே வந்த. அந்த பையன் என்னை இத்தனை வருஷமாக விரும்புகிறான், அவனோட அன்பை நான் புரிஞ்சிக்கல. இப்போ நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ தானே வந்த. இப்படி தேவையில்லாத பொய் நம்பிக்கை எதுக்கு அந்த பையனுக்கு கொடுத்த? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எதுக்கு சொன்ன? நீ பண்ணது பெரிய துரோகம் அது. எல்லாரும் உங்க பக்கம் நியாயத்தை மட்டும் பாருங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்? உன்னோட நியாயம் என்ன? அந்த பையன் தான் உன்னை விரும்பலன்னு சொல்லிட்டான்ல. அவன் விரும்பலன்னா அப்ப நான் விரும்புறதுக்கு நான் அவன் பின்னாடி 5 வருஷம் சுத்தி இருக்கனே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, உன்னோட அன்பு அவனை அசைக்கலன்னு அர்த்தம். அப்போ நான் அவனை உண்மையா காதலிக்கலன்னு சொல்றீங்களா? அதை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னோட அன்பு அவன் கண்ணுக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். மது, இங்க பாரு, அவன் விஷயம் தேவையில்லை. அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்போ தெரிஞ்சிச்சு தானே அவன் உன்னை விரும்பல, டோட்டலாக உன்னை வெறுக்கிறான்னு தெரிஞ்சிச்சு தானே. இப்பயே எதுக்கு அவன் பின்னாடியே சுத்துற? அப்படி எப்படிம்மா என்னால் விட முடியும்? அவனை என்னால் மறக்க முடியல. அவனை மறக்க முடியலன்னா அது உன்னோட பிரச்சனை. இதுல எதுக்கு நீ மனவை இழுத்து விடுற? அந்த பையன் மாதிரி ஒரு நல்ல பையனை எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுலயும் அவங்க அம்மாவை அவ்வளோ தரக்குறைவா பேசியிருக்க. உனக்கு யார் அவங்க அம்மாவை பத்தி பேச ரைட்ஸ் கொடுத்தது? ஆமாம் மது, நீ என்னவே சொன்னாலும் சரி, இது ரொம்ப தப்பு. வயசுல பெரியவங்க, அவங்கள போய் இப்படி பேசுவியா நீ? அப்புறம் நான் இன்னொருத்தனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சா அவங்க 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்களே, அந்த கோவம் தான். ஓஹோ, அப்படியா? அப்போ நீ மட்டும் ரொம்ப யோகியமா? அந்த கிறிஷ் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானே, அவனை நீ இன்னும் விரும்புறியே, இது எந்த நியாயம்? அது 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 நான் தான் ஃபர்ஸ்ட் விரும்பினவனை என்னால் விட்டு கொடுக்க முடியல. இங்க பார் மது, இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க. மனோ தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த கல்யாணம் இனி நடக்கவே நடக்காது.
மனோவே ஏத்துக்கினாலும் அவங்க அம்மா உன்ன மருமகளை ஏத்துக்க துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். இங்க பார் புவனா, இதோட எந்த கல்யாணம் பத்தியும் நான் பேச மாட்டேன். புரிஞ்சுதா? உன் பொண்ணுதான் பெரிய மனுஷி இல்லையா? அவ இஷ்டம், அவ எப்படியாவது பண்ணின்னு போட்டோம். நான் தலையிட மாட்டேன். என்னடி மது இது? எதுக்கு இப்படி வம்ப இழுத்து விடுற? அந்த மனோ குடும்பம் எவ்வளோ நல்ல குடும்பம். நல்லபடியாக அவன் கூட கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு ஏண்டி உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்கிற? இங்கே பாரு, இப்படியே பைத்தியக்காரத்தனமாக ஏதாச்சும் பண்ணின்னு இருந்த நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அது உனக்கு நல்லாவே தெரியும். நீ பண்ணுற இந்த பைத்தியக்காரத்தனத்தால் அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு, தொலைச்சிடுவோம் உன்னை. பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், ஞாபகம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? நாலு ஆளுக்கு என்னை இப்படி திட்டுறாங்க. எல்லாம் அந்த மனோவால தான். ச்சே, யாருமே என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்றாங்க. கனி, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த நீ? அம்மா, ஹாசினியை பார்க்க போயிருந்தம்மா. பாவம்மா அவ. ஏன், என்னாச்சு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? அட, அது இல்லைம்மா. அப்புறம் என்ன? அதாம்மா, அவங்க ரெண்டாவது அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப மோசமா. அந்த பொம்பளை மோசம்னு எங்களுக்கு அப்பவே தெரியுமே. ஆமாம்மா, இந்த ஹாசினி தான் யாரை பார்த்தாலும் நல்லவங்க நல்லவங்கன்னு அவங்கள நம்பி மோசம் போயிட்டா. என்ன பண்ணுறது? அந்த பொண்ணுக்கும் போகிறதுக்கு வேற கதி இல்லை. என்ன பண்ணோம், பாவம். அம்மா, ஹாசினி பாவம்மா. சரிடி, அதுக்கு நம்ம என்ன செய்ய? அந்த பொண்ணோட தலையெழுத்து யாரால மாற்ற முடியும்? இப்போ என்ன ஆச்சுன்னு வந்து இப்படி பேசின்னு இருக்க நீ? ஹாசினியை அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கம்மா. என்னடி சொல்ற? ம், ஆமாம்மா. அவ அவங்க மாமனை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளாம். அதுவும் இல்லாம யாரோ ஒரு பையனை விரும்புறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. உண்மையாவாடி? அவ யாரையாச்சும் விரும்புறாளா என்ன? அது அதை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. அவங்க வீட்டில் அப்படிதான் சொன்னாலாம். அவங்க மாமாவை கட்டிக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவ அப்படி சொல்லியிருக்குவாம்மா. இருந்தாலும் இருக்கும். சரி, அப்புறம் என்னாச்சு? அப்படி அவ சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இருக்குமா. அதனால இனிமே எல்லா வேலையும் வீட்டில் அவ தான் செய்யணுமா. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் காலேஜுக்கு போகணுமா. இப்போ கூட அவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா. ஆனால் கிச்சனில் அவ தான் சமைச்சிட்டு இருந்தா. எங்களுக்கெல்லாம் அப்பவே தெரியும். அந்த பொண்ணு மேலே சொத்து இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணையே வீட்டில் வச்சுன்னு இருக்கா அந்த பொம்பளை. இல்லைன்னா அந்த பொண்ணையும் அடிச்சு துரத்திட்டு இருக்குவா. அவ்வளோ சொத்து இருக்காம்மா அவ மேலே. அவங்க அப்பா என்ன கொஞ்சம் நஞ்சமாக விவசாயம் பூமி வச்சுருக்காங்க. அது எல்லாமே அந்த பொண்ணோட பேரில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவோட சொத்து கூட அந்த பொண்ணு பேரில் தான் இருக்குது. ஓஹோ, இதுக்காகத்தான் அவளை அவங்க மாமாக்கு கட்டி வச்சு அந்த சொத்தெல்லாம் இவங்களே எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்களா? ஆமாம். அந்த கதையை விடு, நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும் அந்த பொண்ணுக்கு? வா, வேலையை பாரு வா. மா, அண்ணன் வந்தானா இல்லையா? வர நேரம்தான். இப்படி ஊரு கதை பேசின்னு உக்காந்தா உங்கள் அண்ணனுக்கு பயங்கர கோவம் வரும்னு தெரியும் தானே. வா, வந்து வேலையை பாரு வா. சரிம்மா. இருந்தாலும் ஹாசினியை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம என்னம்மா பண்ண முடியும்? நம்ம வேணும்னா ஹாசினியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்துடலாமா? நம்ம வீட்டுக்கா? எந்த முறையில் அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வர முடியும்? வந்தாலும் ஒரு நாள் 2 நாள், அவ்வளவுதான். அந்த பொம்பளை கிட்டலாம் நம்மளால நிற்க முடியாது. பார்க்கறதுக்கு தான் அப்பாவியா இருக்கவ, ரொம்ப மோசமானவ. என்ன அம்மாவும் கனியும் ஹாசினி பற்றி பேசின்னு இருக்காங்க? என் ஹாசினி இவ்வளவு கஷ்டப்படுறாளா? என்னால் நம்பவே முடியலையே. அந்த இடத்துல அவள் சந்தோஷமாக இருக்கான்னு தான் நான் இந்த விஷயத்தில் தலையே இல்லை. ச்சே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்போவே நான் அவளை கட்டியிருந்துக்கணுமா இருந்துச்சு. அவள் படிச்சுன்னு இருக்காளே, அதெல்லாம் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் விட்டுட்டது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு. அவங்க அம்மா மேலே எனக்கு முதல்ல சந்தேகம்தான். அந்த சந்தேகம் இப்போ தெளிவாயிடுச்சு. இப்போ என்ன செய்ய? நான் அவகிட்ட இது வரைக்கும் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னது கூட இல்லை. சடனாக போய் என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டா
என்ன சொல்லுவாளோ தெரியலையே. இல்லைனா அம்மா கிட்ட பேச சொல்லலாமா? டைரக்டாகவே அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டா என்ன? சரி, முதல்ல உள்ளே போவோம்.